தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். சார், நீங்க திராவிட இயக்க பாரம்பரியம் கொண்டவர். உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியா இருக்கும். முதற்கண் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாள் தமிழர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும். குறிப்பா தந்தை பெரியார் கூட தமிழர்கள் பொங்கலை தான் சந்தோஷமா கொண்டாடணும் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவரும் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த பண்டிகை என்பது பர்டிகுலராக தமிழர்களுக்கு மட்டுமே சார்ந்ததா, அல்லது எப்படி எப்படி இதனோட ஆரிஜின் எங்க இருந்து வருது சார்? ஆதி காலத்துல இருந்தே இருக்குது பொங்கலுக்கு. இன்னைக்கு நேற்று இல்லை. சூரிய நமஸ்காரங்கிறது வேத அந்த வாரிய வந்தேரிகளே சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுறோம். சூரியனை கும்பிடுறது மனித இனம் எல்லா காலத்திலுமே வச்சிருக்குது. இந்த பொங்கலுங்கிறது விவசாயிகள் நடக்கிற விவசாயம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாம் பொங்கல் கொண்டாடுவாங்க. காரணம் என்னன்னாக்கா, விவசாயத்தினால உண்டான பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சி அதை நம்ம அறுவடை பண்ணி அதை வியாபாரம் பண்ணி நமக்கு காசு வருது. அதுக்காக உடைச்ச அந்த சூரிய வெளிச்சத்தினால தான் அந்த பயிர்கள்லாம் வளருது. அதனால் சூரியனுக்கு நன்றி. அந்த மழையினால தான் இது வருது, அந்த மழைக்கு நன்றி. அது நமக்கு மாடுகள்லாம் உழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறதுனால மாடுகளுக்கு நன்றிங்கிற மாதிரி நன்றி தெரிவிக்கிற நாள் அது. அதனால தான் அந்த அறுவடைக்கு பிறகு நிறைய கையில் பணம் இருக்கும்போது உறவுக்காரர்களையும் பார்த்து 4வது நாள் காணும் பொங்கல் போகிறோம். உறவுக்காரர்களோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறது அன்னைக்கு. அதனால தான் அன்றைக்கி வேற விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு, ஈட்டி எறியறது, ரேக்லா ரேஸ், இது போன்ற போட்டிகள்லாம் வச்சு அதெல்லாம் நடத்தி இது பண்ணிகிட்டு இருந்தோம். இது எதனால் பெருசாக வந்ததுன்னா, வெள்ளைக்காரர் காலத்தில் இந்த 3% அவங்கள அந்த வெள்ளைக்காரனை கையில் போட்டுக்கிட்டு இவங்க பூரா பதவியில் இவங்க உட்காந்துட்டு தீபாவளி தீபாவளி தீபாவளின்னு. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி மலர், ஆனந்த விகடன், கல்கி, அமுத சுரபி, இந்த மாதிரி அந்த பத்திரிகைகள்லாம் இவ்வளோ பெரிய புக்கு போடுவாங்க. தீபாவளி அவ்வளோ பெருசாக இது பண்ணாங்க. அப்போ தான் திராவிட இயக்கம் என்ன பண்ணிச்சு, தமிழா தீபாவளி கொண்டாடாதேன்னு. அது நரகாசுரங்கிறவன் அசுரர்கள் திராவிடர்கள்னு அர்த்தம். அப்படிதான் அந்த ஆரிய வந்தேரிகள் சொன்னது. ஆனால் உண்மையில் அர்த்தம் என்னன்னா, அசுரன் என்ன அர்த்தம்னாக்கா, சுராபானங்கிற சாராயத்தை குடிக்காதவன் அசுரன். அசுரன் சுராபானத்தை தொடமாட்டான். சாராயத்தை குடிச்சிட்டு கும்பாலம் போடுறவங்களாம் யாருனாக்கா தேவர்கள், இந்த கடவுள், இந்த கடவுள், அவங்களாம் சாராயம் குடிக்கிறவங்க. அப்புறம் கேமரா பார்ப்பாங்க, மேலே ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, இவங்களெல்லாம் கேமரையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் கடவுள். அதை எதிர்த்து நின்றீங்கன்னா நீங்கள்லாம் அசுரர்கள். நரகாசுரன்ற ஒரு திராவிடத்தை இனத்தை சேர்ந்தவனை கொண்டுறதுக்கான நாள் அப்படிங்கிறதுனால தீபாவளி நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி திராவிட இயக்கங்கள் இது பண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் மலர் வெளியிட ஆரம்பிச்சாங்க. பொங்கல் மலர் வெளியிடுறது மாத்திரம் இல்லாமல் பொங்கல் வாழ்த்துங்கிற இது கிறிஸ்மஸ் கார்டு மாதிரி, நியூ இயர் கார்டு மாதிரி பொங்கல் வாழ்த்து அட்டைகள் இது பண்ணாங்க. பயங்கரமான ஒரு பெரிய பிரமாதமாக போயிடுச்சு அது. அதனுடைய அப்போ திராவிட நாடு பத்திரிக்கை, முரசொலி பத்திரிக்கை, எங்கள் அண்ணா நடத்தின திருவிளக்கு பத்திரிக்கை, தீப்பொறி, இந்த மாதிரி இந்த பத்திரிகைகள்லாம் பொங்கல் மலர் பெருசு பெருசு அதே 5 ரூபாய்க்கு அவங்களும் போடுவாங்க. ஓகே. அதில் திராவிட இயக்க கருத்துக்கள், இந்த நாத்திய கருத்துக்கள் எல்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் சௌத்திரெல்லாம் அங்கே எழுதி வச்சுருப்போம், தமிழா தீபாவளி கொண்டாடாதே அப்படி போடும். பொங்கல் அந்த அளவுக்கு இதாக இருந்தது. நன்றி தெரிவிக்கிற நாள் இது தமிழ்நாட்டில் மாத்திரம்னு சொல்லாதீங்க. மற்ற ஊரில் சங்கராந்திங்கிற பேரில் அது நடக்குது. ஆந்திராவில எல்லாம் சங்கராந்தி பேர். நான் ஒரு பொங்கலுக்கு நான் குஜராத்தில் இருந்தேன். குஜராத்தில் ஓகே. சங்கராந்திங்கிற பேரில் நம்மளை விட பெரிய பிரமாதமாக கொண்டாடுறாங்க. பட்டம் விடுற திருவிழாலாம் நடக்குது. என்ன பர்பஸ் சார்? அவங்களுக்கு அறுவடை. குஜராத் அறுவடை பூமி. தொழிற்சாலைகள் இருந்தாலும், தொழில் விஷயத்தில் பெருசாக இருந்தாலும் அவங்களும் அறுவடை அடிப்படையாக வச்சிருக்காங்க. பெங்காலில் சங்கராந்தி. அதனால இந்தியா முழுக்க அது கொண்டாடுது. இந்த 3%காரங்க தீபாவளி கொடுத்த விளம்பரத்தை அது கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பெருசாக வந்ததுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் அடங்கிட்டாங்க. அதில் என்னன்னாக்கா, அது தீபாவளி கதையில் பல வழக்கப்படி ஆரிய வந்தேரிகள் கதைகளில் தான் ஆபாசத்துக்கு பஞ்சமே இருக்காது. நரகாசுரம் கதை கேட்டாக்கா அது எப்படி பசங்கள்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? நரகாசுரம் வாங்கிட்டு வந்த வரம் என்னன்னா, தன்னுடைய மரணம் தன் தாயினால் தான் நடக்க வேண்டும்ங்கிறத அவன் வாங்கிட்டு வந்த வரம்.
தாயை தவிர வேற யாரும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணன் வந்து தான் மனைவி சத்யபாமா, கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான், சத்யபாமா வந்து நரகாசுரனை கொல்றான். நரகாசுரனுடைய தாய் சத்யபாமான்னு ப்ரூவ் ஆகுது. யாருக்கு பெத்தாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது, கிருஷ்ணனோட மனைவி சத்யபாமா. அப்ப சத்யபாமாவுக்கு நரகாசுரன் யாருக்கு பிறந்தாங்கிற கேள்வி. இந்த அசிங்கத்தை எங்க போய் சொல்லுவீங்க? பாண்டவர்களுக்கு ஈக்குவலான ஒரு கேவலமான கதை அது. பாண்டவர் ஒருத்த கூட பாண்டுவுக்கு பிறந்தவன் இல்லை. தர்மம் வந்து யமனுக்கு பிறக்கிறான், பீம வந்து வாயு பகவானுக்கு பிறக்கிறான், இந்திரனுக்கு பிறக்கிறவன் அர்ஜுனன், அப்புறம் யார் 2 பேத்துக்கு நக்கல சகாதவன் பிறக்கிறாங்க. ஒருத்தன் கூட அப்பனுக்கு பிறந்தவன். மகாபாரத கதையே அதுதானே. அப்பனுக்கு பிறந்தவங்களுக்கும் திருதராஷ்டிரனுக்கு பிறந்த பசங்களுக்கும் அப்பன் பேர் தெரியாத பாண்டவர்கள் நடந்த போர்ல கிருஷ்ணன் வந்து அப்பன் பேர் தெரியாதவங்களை கூட்டு வந்து காப்பாத்துறதான் மகாபாரத கதை. இந்த மாதிரி ஆபாச கதை, இந்த ஆபாச கதையின் அடிப்படையில் வர ஒரு பண்டிகை எப்படியா கொண்டாடுறீங்கிறத பெரியார் கேட்ட கேள்வி, திராவிட இயக்கங்கள் கேட்ட கேள்வி. ரெண்டாவது, நமக்கு காலமெல்லாம் நம்ம கூடவே இருந்து நமக்காக உழைக்கிற பிராணிகளுக்கு நம்ம நன்றி கொடுக்குறோம். அதுல முக்கியமா மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன இது பண்ணுவோம்னாக்கா, சாணியிலேயே பாத்தி கட்டுவோம். பாத்தி கட்டி அதுல வந்து இதெல்லாம் புல்லு கில்லெல்லாம் வச்சு இது பண்ணி பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு அந்த பொங்கல் அதுக்கு ஊட்டுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த மாட்டு கொம்புக்கெல்லாம் மரணம் பூசி அதுக்கு இதெல்லாம் மூக்கணாங்கயிறெல்லாம் வந்து அழகான கயிறுல எல்லாம் கட்டி எல்லாம் மூக்கணாங்கயிறு மாத்துறதெல்லாம் அன்றைக்கி நடத்தி இது பண்ணி அன்றைக்கி அதுங்களுக்கு பொங்கல் எல்லாம் ஊட்டி அந்த பாத்தியில் நடக்க வச்சு எல்லாம் கூப்பிட்டு வந்து அப்புறம் தெருவில் ஓட விட்டு அதுக்குள்ளோட விளையாடுவோம். எதனாலன்னா பொங்கல் வந்தது அந்த அன்னைக்கு இருந்த காலநிலை இன்னைக்கு கொஞ்சம் தகராறு அடிக்குது. அன்னைக்கு இருந்த காலநிலை வந்து பொங்கல் மாட்டு பொங்கலோட மழை நின்று போகுது. 3-4 மாதத்துக்கு உங்களுக்கு மழையே இருக்காது. அதாவது தையில் ஆரம்பிக்கிற இது வந்து ஜூன் ஜூலை வரலும் உங்களுக்கு வந்து மழை இருக்காது. அந்த காலத்தில் மழையே இல்லாமல் நம்ம பயிரும் பண்ண முடியாத, விவசாயமும் பண்ண முடியாமல் நம்ம இருக்கிற நேரத்தில் நீ உன்னை வந்து எங்கேயும் அனாதையை விட்டுற மாட்டேன், நான் திங்கிறேன், நான் சாப்பிட்ற அரிசி இருக்குது இல்லையா, பொங்கல் இருக்குது இல்லையா, அந்த பொங்கலை ஊட்டியாவது உன்னை நான் காப்பாற்றுவேன். புல்லோ இலையோ தலையோ கிடைக்கலாம எல்லாம் உதிர்ந்து போய் கிடந்தா கூட, இலையுதிர் காலம் வருது, அப்படி இருந்தா கூட நான் சாப்பிட்ற உணவை உனக்கு கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுவேங்கிறது ஒரு அதில் அந்த மாட்டு பொங்கலுக்கு கீழே இருக்கிற அடிப்படை தத்துவம். அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்தில் அந்த தை 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது மாட்டு வயிற்றுக்குள்ளார ஒரு சின்ன நெருப்பு கட்டி விழுவுற மாதிரி விழுவுமா, ஃபீலிங் வருமா. அதுக்கு பஞ்சம் வருது, நமக்கு இப்போ சோறு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்காகவும் இதெல்லாம் சொல்லி இது பண்ண. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஏறத்தாழ ஒரு 10 மாடுகளுக்கு மேலே இருக்குது சேலத்தில். பெரிய இடம், வீடு பெருசாக ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு இது பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய இடம். அந்த 10 மாட்டுக்கு வீட்டில் வேலைக்காரர்கள்லாம் இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு மாட்டை கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி சின்ன பசங்க நாங்கள் வீட்டில் இருக்கு, எனக்கும் ஒரு கண்ணுக்குட்டியை தான் கொடுத்துருவாங்க. அதுக்கு நானே உட்காந்து பெயிண்ட் அடிப்பேன், கொம்புக்கு பெயிண்ட் அடிப்போம். அந்த அன்றைக்கி புது லாடகம் அடிச்சிருவோம், மூக்கணாங்கயிறு பூசா மாட்டோம், எல்லாம் பண்ணுவோம். சூரியனுக்கு நன்றி. பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து சூரியனுக்கு நம்ம நன்றி கிடைக்கும். போகி அன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற பழைய பொருள் எல்லாம் எடுத்து எரித்து இதெல்லாம் இது பண்ணி புதுசாக்கி தை மாதத்துல வந்து புது வாழ்வை தொடங்குகிறோம். அதனால தான் கலைஞர் வந்து அதை வந்து புத்தாண்டு கொண்டாடுகிறாங்க. தை முதல் நாள் வந்து புத்தாண்டு. சித்திரை 1ங்கிறதும் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குல்ல சார். அது அந்த சித்திரை 1ங்கிறத வந்து தமிழர்களை கேவலப்படுத்துறதுக்காக வந்தேரிகள் வைத்த பெயர். சித்திரை 1ஆம் தேதி. அது என்ன கதை தெரியுமா? தமிழ் வருஷ பிறப்பு. நாரதர் வந்து ஒரு பெண் அவதாரம் எடுக்கிறார். விஷ்ணு அவரும் சேர்ந்து ஒரு அசுரனை அழிக்கிறது இது பண்ணுறாங்க. நாரதர் பெண்ணாவும் விஷ்ணு 2 பேரும் சேர்ந்து இது பண்ணி அந்த அசுரனை அழிச்சிடுறாங்க. அழிச்சு முடிச்சதுக்கப்புறம் பற்றி விஷ்ணு இப்படி நாரதரை பார்க்குறாரு. நாரதர் பெண் வேஷத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நான் என்ன தப்பு சொல்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறாங்க. நாரதர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி 60 குழந்தைகள் இருக்கிறார். 60 குழந்தைகள் நல்லா வாலிபர்களாக வளர்றாங்க. வளர்ந்த போது இன்னொரு அசுரனோட போராட்டம் வேண்டியது. அந்த போரில் வந்து இந்த 60 பசங்களும் போய் கலந்துக்கிட்டு 60 பேரும் செத்து போயிடுறாங்க.
செத்து போயிட்டா நாரதனுடைய தாய் பாசம் அப்படியே அழுகுறாரு. எனக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அப்படி செத்து போச்சு, அதுக்கு என்ன பண்ணுதுமா விஷ்ணு சொல்றாரு, இது தமிழ் வருஷ பிறப்பா 60 ஆண்டுகள் இருக்கும். ஆக ஒரு ஆணும் சேர்ந்து பெத்த பிள்ளை ஹோமோசெக்சுவல்ல பிறந்த குழந்தைகள் ஞாபகார்த்தமா வர்றது தான் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்புன்னு ஆரிய வந்தேரிகள் சொன்னாங்க. தமிழ் வருஷ பிறப்புங்கிறது ஹோமோசெக்சுவல் வருஷம் பிறப்புன்னு அர்த்தம். சித்திரையில் நீங்க சித்திரையில கொண்டாடுறீங்கன்னா நீங்க ஹோமோசெக்சுவல் வருஷ பிறப்பை கொண்டாடுறதா அர்த்தம். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓ, இப்படிப்பட்ட ஒரு வரலாறும் இருக்குங்கிற பின்னணியும் வந்து இது அவனுக்கு சொல்ல மாட்டாரு. நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு அந்த 60 வருஷத்துல ஒரு பேராவது தமிழ் பேர் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது இப்ப இந்த வருஷம் இப்ப என்ன வருஷம் நடக்குது தமிழ் வருஷ பிறப்பு, இப்ப நடக்கிற தமிழ் வருஷத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்ப யாருடைய பண்டிகை அது? தமிழ் வருஷ பிறப்புன்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேப்பம்பூவும் கொஞ்சம் தேனுக்கு நல்லா இது பண்ணி குடிச்சிட்டு போவோம், அவ்வளோதான். யார் அந்த கொண்டாடுற? அதனாலதான் கலைஞர் என்ன சொன்னார், அந்த ஆபாசமான ஒரு கதையை வச்சு நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக உருவாக்கின அந்த சித்திரை நாளை விட்டுட்டு நீ தை மாசத்துல வந்து அறுவடை திருநாளை வந்து பொங்கலே வந்து நீ வருஷம் பிறப்பா கொண்டாடினா தான் சொன்னார். இப்ப இந்த காளை அடக்கிறது இதெல்லாம் வந்து பீட்டா போன்ற அமைப்புகள்லாம் வந்து இது வந்து மிருக வதை, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சாரம் அவங்க பண்றாங்க. பட் ஆனா இது நம்மளுடைய பாரம்பரியம், அதை வந்து நாம வந்து ஒரு மரியாதை செலுத்துறோம். இது வந்து ஒரு ஆண் தன்னுடைய வீரத்தையும் வந்து காட்டுறான் இதன் மூலம் இந்த காளை அடக்குறதன் மூலியமா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த இப்ப உள்ள இளைஞர்கள் எந்த அளவுக்கு அது வந்து விஞ்ஞான ரீதியா நான் சொல்லட்டுமா, பெண்ணோட உடல் உறவு கொள்றது கூட பெண்ணுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆமா, அவ பிரெக்னென்ட் ஆனா அவளுக்கு அவ்வளவு கஷ்டம் வருது இல்லை? ஆமா, கஷ்டம் வருது, பிரசவத்தில் செத்து போகலாம். ஆக ஆண் பெண் உடல் உறவை தடுங்க. அதுவும் அதுல ஆபத்து வருது இல்லை? எத்தனை பேர் ஜல்லிக்கட்டுல செத்து இருக்கா? சொற்பம் தான். அதனாலதான் அந்த அன்னைக்கு மாணவர்கள் வந்து நின்ன போது வாயை மூடிட்டு இது பண்ணாங்க. பெரும் போராட்டம் வந்துச்சு மெரினாவில். யார் ஆரம்பிச்சான்னு தெரியாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம், இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அப்படிதான். எவன் தலைமை எவன் ஆரம்பிச்சான்னு யாருக்குமே தெரியாது. அது அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அதேதான் தீ பரவட்டும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னா வேடிக்கை என்னன்னா, இந்த ஆரிய வந்தேரிகள் இந்த கொண்டு ஜல்லிக்கட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுதான் எனக்கு சிரிப்பான சிரிப்பு. மாடு தின்னவா ரிக்வேதத்துல 33வது சருக்கம் பூரா மாட்டை எப்படி வெட்டி அவிர்பாகத்துல போட்டு அதை எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு தான் 33வது சருக்கம் பூரா. அதுதான் ரிக்வேதத்துல இருக்கு. ஆமா, ரிக்வேதத்துல 33வது சருக்கத்தை எடுத்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பசுவதை சட்டம் இருக்கு. அதான் சொல்றேன், நீ இந்து விரோதி, வேதத்துக்கு விரோதி. நீ வேதத்தை பயின்றவனா இருந்து நீ வேதத்தை மதிக்கிறவனா இருந்தாக்க நீ மாடு திங்கணும். பௌத்த மதம் ஏன் உருவாச்சு? யாக வளத்தை இன்னும் ஒழிச்சு போடுவேண்டார். அதுதான் புத்தர் சொன்னது. அவங்க வயிற்றுல அடிச்சார். பசுமாட்டை கொண்டு தோல்ச்சு போடுவேண்டார். அப்புறம் தானே வேதம் அது நின்று போய் அப்புறம் தான் மாவால் செஞ்ச இது பசுமாட்டை அப்பவும் உண்டு. அவனுங்க மாவால் பசுமாட்டை செஞ்சு போட்டு அதை ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. ஆக மாடு தின்னவன் அவன். தின்னாதவனுங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள். நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆரியர் அல்லாதவர். சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கு காரணமே அவர்கள் சைவர்களா இருந்தது தான். இவன் தான் வன்முறையில உள்ள வந்தவன். ஆக இன்னைக்கு இப்ப கூட ஒரு இது ஏதோ ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க போட்டு, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தது வந்து தமிழ் தான் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி வெளிநாட்டுக்காரர் கொடுத்துருக்காங்க. நிறையா வந்திருக்கு. பொங்கல் கொண்டாடினத்துக்கு இதுதான் முக்கிய காரணம், நன்றி தெரிவிக்கிறது. சூரியன் இல்லைன்னா நம்ம பூமி இல்லை. ஆக தமிழனுடைய விஞ்ஞான அறிவியல் அறிவு, வானிலை அறிவு எவ்வளவு தூரத்துக்கு இருந்துருக்குது பாருங்க. சூரியன் அப்போ வெள்ளைக்காரன் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான், பூமியை சுற்றி தான் சூரியன் வருதுன்னா அவன் நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்னும் என்ன அவனுடைய கூத்து என்னன்னா, பூமி உருண்டைங்கிறது அவனுக்கு தெரியல. 2 தட்டுகள் மாதிரி இருக்குது. 2 தட்டுகள், 2 தட்டு, ஒரு தட்டு மேல ஒரு தட்டு கீழே. அந்த 2 தட்டையும் முதுகுல வந்து யானைகள் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவனுடைய கிரேக்க புராணத்துல சொல்லுது. அவனுக்கு உலகம் உருண்டைன்னே தெரியல. கலீலியோ வந்து சொன்ன பிறகுதான் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி கலீலியோ வந்து பூமி தாயா சூரியனை இவரோட எரிச்சாங்க இல்லையா?
அவர் கொலை பண்ணிட்டாங்க. போப்பு இது பண்ணிட்டாரு, பைபிளுக்கு எதிர்ப்பா நீ பேச, பைபிள் மன்னிப்பு கேட்கணும், நான் கண்டுபிடிச்ச பூரா தப்புன்னு எழுதி கொடுத்துட்டாரு. ஓப்பனா வந்து மக்கள் மத்தியில வந்து தான் சொன்னது பூரா பொய்ன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனார். ஓகே, அதுதான் மதவாதிகள் பண்ணது. அந்த அளவுக்கு அவங்கள இது இருந்தது. திருக்குறள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு எழுதுறாரு. பூமி தன்னைத்தானே சுத்திக்குது, சுழன்றும் எவ்வளவு சுத்தினாலும் விவசாயிக்கு பின்னாடி தான் உலகம் போயாகணும். ஆக உலகம் தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு சொன்ன ஒரு, அது மாத்திரம் காலத்தார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு எழுதுறாரு. ஞாலம்னா என்ன அர்த்தம்னா தொங்குதுன்னு அர்த்தம். ஞாலம்னா பூமி தொங்கிக்கிட்டு இருக்குது, அந்த அர்த்தம் தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தது. அதனாலதான் நமக்கு அந்த காலத்திலேயே நமக்கு வந்து கப்பல்ல போறது இதெல்லாம் அங்க நம்ம போனதுக்கு காரணம் அதுதான். இவன் ஆரிய வந்தேரிக்கு கப்பல் கடலே தெரியாது, அவன் கடலே பார்த்ததில்லை. ஈரான்ல கிளம்பி வந்தவன் அப்படியே தர வழியா வந்து பிரேரி புள்ளி வந்து எங்கேயுமே அவன் கடலை பார்த்ததில்லை. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆரிய இது வந்தேரிகளோட இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, கடல் கடக்கக்கூடாது. கடல் கடந்தா நீங்க மிலேச்சன்னு பேர் உங்களுக்கு, தாழ்ந்தவன். காந்தி வந்து லண்டன்ல போய் படிச்சுட்டு வர்றாருங்க. பம்பாய் துறைமுகத்துல வந்து இறங்கணும்னு அவருக்கு மொட்டை அடிச்சு அவருக்கு தீட்டு கடிச்சு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வர்றாங்க. ஏன்னா வெளியே கடல் கடந்தாருங்கிறதுக்கு. இன்னைக்கு அவனுக்கு அமெரிக்காவில் எவன்டா இருக்கான்னா இவன் தான் உட்காந்துருக்கான், தூக்கி போட்டான். மதம் பயன்படலைன்னா தூக்கி எறிஞ்சிருவான், அவன் உடனே தூக்கி எறிஞ்சிருவான். நம்மள மாத்திரம் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே சார், இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ இதுல ஒரு கான்ட்ரவர்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இது தமிழர் பொங்கல், அது என்ன திராவிடர் பொங்கல் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. திராவிட பொங்கலுங்கிறது வந்து சரியான சொல்லாடலாம் நிறைவான கருத்து. ரவீந்திரநாத் தாகூர் தான் கேட்கணும். ஜனகணமன பாகிய அதிபா நாயக ஜெயகே திராவிட உத்கல வங்கான்னு எழுதுறாரு. அவர் தான் கேட்கணும். என்ன அறிவு கட்டுத்தனமா எழுதி எங்க ஊர் சங்கிகள்லாம் என்ன சொல்றாங்க, திராவிடங்கிற வார்த்தையே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி திராவிட உத்கல வங்கான்னு எப்படி எழுதுறேன்? ரெசிடென்சி காலேஜில் ஓய்வே சாமிநாதையர் தமிழ் தொண்டு செய்யறதுக்கு அவருடைய செலவு வச்சிருக்குதுங்க. அவருக்கு என்ன டைட்டில் தெரியுங்களா? திராவிட வித்யாபூஷன். திராவிட வித்யாபூஷன், திராவிட மொழிகளுக்கு இது கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர். திராவிட வித்யாபூஷனுங்கிறது தான் அவருடைய பேர். அவருக்கு அப்போ வந்து பாரத ரத்னா. அதை கேட்கணும். அந்த திராவிடம்லாம் என்ன? அன்னைக்கு மொழியால் நாம், இனத்தால் நாம் வந்து திராவிடர்கள், மொழியால் நாம் தமிழர்கள். திராவிடத்தினுடைய இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல புஷ்டுன்னு ஒரு மொழி இருக்குது, அது தமிழ். தமிழ்ல இருந்து பிறந்தது. எனக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து தமிழ்ல இருந்து பிறந்தது. அது இன்னும் சில மொழிகள்லாம் வந்து நைஜீரியாவில் வந்து அவங்க பேசுற மொழி ஏறத்தாழ தமிழ். அதனாலதான் அரவாணன்ற ஒரு பெரிய அறிஞர், அவர் வந்து வைஸ் சான்சலராக இருந்தபோது நைஜீரியா கவர்மெண்ட்ல கூப்பிட்டு அங்க அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு. அதாவது ஆதி காலத்து மனிதன் பேசணும் மொழிங்கிறதுக்கு அது ஒரு ஆதாரம். நைஜீரியா வளராதானே, அதாவது அந்த நவீன நாகரிகத்துக்கு அவங்க வரவே இல்லை. அந்த ஆதிவாசிகள் வந்து தமிழை பயன்படுத்தும், தமிழ் பேசுறாங்க. அதெல்லாம் அப்படியே வந்து வீடியோவெல்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு பழமையான மொழி. ஸோ இது அவங்களும் இந்த திராவிட இனத்தை சேர்ந்தவங்க. இது உடல் கூறு வழியா நம்ம எப்படி பேசுறோம்னாக்கா காக்கேசியன், மங்கோலியன், டிரவிடியன், நீக்ராய்டுகிறோம். காக்கேசியனுக்கு மண்டை ஓடு எப்படி இருக்கும், நீக்ராய்டுக்கு எப்படி மண்டை ஓடு எப்படி இருக்கும், மங்கோலுக்கு எப்படி மண்டை ஓடு எப்படி இருக்கும்னு சொல்லி வச்சுட்டு இனத்தை நம்ம பிரிக்கிறோம். அந்த நீக்ராய்டு இனத்தை சேர்ந்தவங்க தான் நம்மெல்லாம் கருப்பர்கள். நம்மளுடைய தாடைகள்லாம் கொஞ்சம் நீளமா இருக்கும், நம்ம மூக்குகள்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கும். இதெல்லாம் வச்சு திராவிட இனம் பிரிக்கிறோம். அந்த ஸ்கல்லுல மண்டை அது மாதிரி பிரிச்சு வரும்போது நம்ம வந்து இனத்தால் வந்து மனித இனத்தில் நம்ம வந்து நீக்ராய்டு இனத்தை சேர்ந்த திராவிடர்கள். இதெல்லாம் அறிவியல் பூர்வமா இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது? அவனுக்கு புரியலையே. புரியாத முண்டத்துக்கிட்ட நான் எத்தனை தடவை போய் சொல்றது? ஐன்ஸ்டீன் ஒரு தியரி சொன்னாருங்க, உலகத்திலே மொத்தம் 13 பேருக்கு தான் புரிஞ்சது. ஐன்ஸ்டீன் முட்டாள் அல்ல, அதை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை. நீ உனக்கு புரியலங்கிறதுக்காக உனக்கு வந்து திருப்பி விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. இதை சொல்லி கார் வாங்கிக்கலாம், 2 பொட்டாட்டி கட்டிக்கலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம், அது வேற. ஒரு வைத்த வளர்க்கறதுக்கு நீ என்னவோ பண்ணிக்க, இதை சொன்னதுனால உன்னை வந்து அந்த ஆரிய வந்தேரிகள் உன்னை தூக்கி வச்சுக்குவாங்கங்கிறதுக்கு அதுக்காக அவனை காக்கா பிடிக்கிறதுக்கு போகிறேன். அதுவும் விஷயம், அது நீ உன்னுடைய இதை வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நமக்கு சொல்லி முடிஞ்சு போச்சு.
கீழடியெல்லாம் வந்துடுச்சு. ஓகே. ஆதிச்சநல்லூர் மண்பாண்டங்கள் எல்லாம் வந்துடுச்சு. நியூசிலாண்டில் இருக்கிற மியூசியத்தில் வந்து நியூசிலாண்டை கண்டுபிடிச்சவங்க கேப்டன் குக்குன்னாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை கண்டுபிடிச்சது கேப்டன் குக். அவன் தான் முதல் போனாங்க. அவன் போறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழம் போயிருக்கிறான். முஸ்லீம் தமிழம் போயிருக்கான். அங்க அந்த மியூசியத்தில் மணி வச்சிருக்காங்க, கப்பலுடைய மணி வச்சிருக்காங்க. கடல்ல முழுகின கப்பல் இருந்து அந்த மணியில என்ன போட்டிருக்குதுன்னா, முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கு. குக்கு நியூசிலாந்து போறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவில் மூரான்னு ஒரு ஆதிவாசிகள் இருக்காங்க, பழங்குடியினர். அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க பேசுறது எல்லாமே தமிழுங்கிறாங்க. அதை நாங்க யாரும் சொல்லலை. பத்மா சுப்பிரமணியன் அந்த வாரிய வந்து கூட்டத்தை சேர்ந்து அந்த பத்மா சுப்பிரமணியன் சொல்லிச்சு, பரதநாட்டியத்தை அவங்க ஆடுறதை பார்த்து அப்பதான் தெரியுது அவன் அந்த காலத்திலேயே ஆடி இருக்கிறான், அதை நம்ம இப்பதான் எடுத்திருக்கிறோம். ஓகே. இந்த அளவுக்கு நம்ம பழமையா இருந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா, இந்த மாதிரி இந்த வரலாற்று பின்னணி உள்ள நாடுகளுக்கு போனோம்னா நமக்கு இருக்கிற மரியாதையை வேற. தமிழ்னும் போது அவங்களே சொல்றாங்க. நான் இப்போ கப்பலில் துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கப்பல்களுக்கெல்லாம் போவோம். அப்போ அந்த கிரீஸ் நாட்டு கப்பல்கள் வந்ததுன்னா அங்கே உள்ள போனாக்கா அவன் வந்து சொல்லுவான், டாலமி பிளினி எல்லாத்த பற்றியும் கேட்பானுங்க, இதெல்லாம் என்ன ஏதுன்னு. அவங்க தான் தமிழ்நாட்டுக்கும் கிரேக்க நாட்டுக்கும் ரோமானிய நாடுகளுக்கும் மத்தியில் இருந்த உறவுகளை பற்றியெல்லாம் எழுதுனது அந்த அவங்கள தான். அதை பற்றியெல்லாம் விசாரிப்பாங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனாக்கா தமிழுடைய தொன்மை எல்லாத்துக்குமே தெரியும். இது இவனுங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவன் எந்த காலத்திலும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நான் தான் எதுன்னுவான். சமஸ்கிருதம் வந்து ஒரு மொழியே கிடையாது. வேதங்கள் எழுதப்படவில்லை, சத்தங்கள் தான், ஓசைகள் தான். அந்த வேதத்தை கட்டி பிடிச்சிட்டோம். வேதங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்படலை, அது வேற மொழி. ஆக எதுக்குமே உபயோகப்படாத ஒரு மொழியை வச்சுக்கிட்டு அதுதான் அந்த காலத்தில் எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்கன்னாக்கா, எல்லா மொழியும் சமஸ்கிருதத்துக்கு தான் வந்தது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் மதர் இங்கிலீஷில், மேட்டர் பீட்டர் இத்தாலியில், மாதா பிதா சமஸ்கிருதம். அதனால இதுல இருந்து வந்தது தான் அது. நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன் சார் அதுல இருந்து இது வந்து கூடாதான்? ஒரு அடி உழுது, திமிர பிரிச்சு பேசுறியா? அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து தமிழனுடைய தொன்மையை இது பண்றதுக்கு, தமிழுடைய தொன்மை நமக்கு வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. தமிழுடைய தொன்மை உலகத்துக்கே தெரியும். உனக்கு இங்க இருக்கிற இந்த லோக்கல் இந்த சங்கிகளுக்கு தெரியறது வந்து நமக்கு அக்கறையும் இல்லை. நிச்சயமா சார். தமிழர் திருநாள் பற்றிய முழு விவரம், அதனுடைய அந்த தொன்மை, அதனுடைய அறிவியல் பூர்வமான அந்த உணர்வுகள், இது எல்லாம் வந்து பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள்.